Hey guys, welcome to the Smart Sniper. இன்னைக்கு டே ரொம்ப அருமையான டே, நல்ல ஒரு மொமெண்டம். அந்த டே பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்தது மார்க்கெட்ல, ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி என்னென்னலாம் நடந்தா இன்னைக்கு நாம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி ஒரு என்ட்ரி கொடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல இருக்க ஒரு புல் பேக்கை இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ண அப்புறம் இந்த என்ட்ரி, இந்த லோ ஸ்டாப் லாஸ் இங்க இருந்து ஒரு 60-70 பாயிண்ட் ஒரு ரேலிங்க. சரியான ரேலி, 70 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிட்ட ஒரு சரியான ரேலி. அதுக்கு அடுத்து என்ட்ரி எங்க கொடுத்திருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டா இங்க பாருங்க. இது ஒரு புல் பேக் இன்டியூஸ்மெண்ட். இந்த ஹை என்ட்ரி, இந்த லோ எஸ்எல், இங்க இருந்து ஒரு நல்ல ரைட், ஓகேங்களா? சோ இன்னைக்கு இந்த ரெண்டு என்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்தது. மூணாவது பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த அப்புறம் உடனே என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான், எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருந்தான். ஆனா நமக்கு பிரீமியம்ல இந்த இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்கல இந்த ஹை உடைக்கும் போது. அதனால நம்ம வெயிட் பண்ண சொல்லிட்டோம். அண்ட் திரும்பவும் இந்த டிமாண்டை மார்க் பண்ணிருந்தோம் இந்த இந்த இடத்துல, ஏன்னா ஸ்வீப் பண்ணது ஒரு பிளாக்கா இருக்கும் அப்படின்னு, ஓகேங்களா? ஆனா அந்த பிளாக்கையுமே அவன் ஸ்வீப் பண்ணா, விச் இஸ் நமக்கு ஒரு சோச், ஓகேங்களா? சோச் கொடுத்தாவே 50-50 ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி ஜென்ரேட் ஆச்சு. அதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம் யூடியூப் லைவ்ல. இது ஜென்ரேட் ஆச்சு. அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக், திரும்ப ரீஎன்ட்ரி பாத்தீங்கன்னா இதோ இங்க வருவான். இந்த இடத்துல ரீஎன்ட்ரி இருக்கு, அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா டார்கெட் பாத்தீங்கன்னா நமக்கு டே ஹையா தாங்க இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லுமே அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும் தான் எண்ணம். ஆனா பட் அதுக்கு மேல போகவே இல்லை. ஒன்லி ஒரு இந்த இடத்துல ஒரு ரேலி, சின்ன சின்ன ரேலி தான் கொடுத்தாங்களே தவிர நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டே ஹையை போய் அவங்க உடைக்கவே இல்லை. ஓகே. ஆனா சோர்ச் கொடுத்ததுக்கு அப்படியே ரேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படியே ரேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கங்க ஒரு ஸ்கேல் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் ஸ்கேல் பண்ணோன்றத சொல்றேன். இந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும்ன்றது தான் என்னோட வியூவாவே இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு அதாவது இன்டர்னல் சோர்ச், திரும்பவும் இங்க ஒரு பிரேக். ஸோ அதுக்கு அடுத்தது இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க இருந்தது. இதை இன்டர்னலா இதை எடுத்துட்டு இங்க ஒரு பிரேக், ஓகேங்களா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு சோச்சு கொடுத்துருச்சு மார்க்கெட்ல எனக்கு இந்த ஹை லிக்விடிட்டியை எடுக்கணும். நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள இந்த சோச்சுக்கும் இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மேப் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை ஸ்ட்ரக்சரா நீங்க இதை மெயின் ஸ்ட்ரக்சரா பார்க்கவே கூடாது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னைக்குமே வந்து 50-50 ப்ராபபிலிட்டி தான், ஓகேங்களா? ஸோ இதை ஸ்வீப், திரும்பவும் ஸ்ட்ரக்சர் பிரேக், திரும்பவும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோச், ஏன்னா இந்த லோ உடைச்சு அந்த சோச், ஓகேங்களா? இங்க வச்சு அப்புறம் இங்க இருந்து ஒரு ரேலி. இந்த ரேலியுமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிருந்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருந்தோம் இவர் லைவ்ல. இங்க இருந்து திரும்ப போதுமே அவன் திரும்புவான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ரீசன் என்னன்னா, இந்த பாயிண்ட் ஹை எடுத்து தான் திரும்புறான். அதனாலதான் இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்தோடனே திரும்புவான்றதையும் நான் சொல்லியிருந்தேன். இங்க இருந்து நீங்க யூடியூப் லைவ் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார் பாய் கூட இங்க இருந்து ஒரு ரைடு எடுத்து ரைட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா இங்க திரும்ப இங்க இருந்து திரும்புவான் அப்படின்றத சொல்லிட்டேன். இங்க இருந்து ஒரு புட் பேக் போட்டு அதை ஸ்வீப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவன் இதை உடைச்சு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இங்க இருந்து ஒரு ரைடு கொடுத்தான். இங்க இருந்துமே நான் ஒரு ரைட் பண்ணேன். அண்ட் அப்புறம் ஒரு 12-11 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். அதை நான் யூடியூப்ல சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு அடுத்து அது காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. தென் நான் அகைன் காஸ்ட் டு காஸ்ட் அதை கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு, ஓகேங்களா? இதுதான் நிஃப்டில இன்னைக்கு இருந்த ட்ரேட்ஸ். நாளைக்கு என்ன ஆகலாம், நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவல்ஸ் இருக்குங்க. முக்கியமான ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவல் எனக்கு வந்து இந்த லெவல்ல இருந்து ஒரு பெரிய ஃபால் நான் எதிர்பார்க்கிறேன். எஸ், நாளைக்கு ஓகே, நாளைக்கு வரக்கூடாது. வந்தா தேர்ஸ்டே, யா தேர்ஸ்டே தாங்க எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு ரேஞ்ச் ஆகலாம், நிறைய ரேஞ்ச் ஆகலாம், ரேஞ்ச் ஆகணும். ஆனாதான் எஸ், நாளைக்கு ரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் கேப் டவுன்ல ஓபன் ஆகி, இங்க கேப் டவுன்ல ஒன்று ஓபன் ஆகி ஸ்ட்ரைட்டா ஒரு ரேலி, ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா ஒரு ரேலி ஆன அப்புறம் இங்க இருந்து ஒரு ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். லைக் எந்த மாதிரி, இதே ஃபால, இந்த ஃபால நீங்க இங்க இருந்து எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பெரிய ஒரு வியூ எனக்கு இருக்கு, ஓகேங்களா? மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதாவது டேட் என்னைக்கு,
செக் பண்றோம். 21, 22. ஓகே, 22 ஒரு இம்பார்ட்டன்டான டேவா இருக்கலாம். ஓகேங்களா, மறக்காம யூடியூப் லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அது இம்பார்ட்டன்டா இருக்குன்னு தெரியும். ஏன்னா பெரிய பால் நான் என்னோட எக்ஸ்பைரியில நான் பெருசா எதிர்பார்க்கிறேன். மைட் பி பிக்கஸ்ட் ஹீரோ ஜீரோ. மைட் பி தான். ஓகே, அக்யூரசி கிடையாது, மைட் பி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அது என்னன்றத நீங்க லைவ் பார்க்கும்போது, ஒரு வேலை நடக்கும்போது அதை நான் லைவாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, எதனால அந்த ஸ்ட்ரக்சர் நான் எதிர்பார்க்கிறேன், எதனால அப்படின்னு. ஏன்னா நீங்க இந்த டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் ஸ்குவீஸ் ஆச்சு, நான் ஸ்னைப்பர் எதிர்பார்த்தேன். அன்னைக்கு ஸ்னைப் ஆகல, ஆனா அதுக்கு அடுத்த நாள் இந்த ஸ்னைப்பர் ஆகியிருந்தேன். ஓகேங்களா, கைண்ட் ஆஃப் சேம் திங் இங்கேயும் அதே தான். ஸோ நாளைக்கு நாளைக்கு வந்து ஸ்குவீஸ் ஆகுது, நாளைக்கு பயங்கரமா ஸ்குவீஸ் ஆகுது அப்படின்னா பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில பாத்தீங்கன்னா லைக் என்ட்ரி கிடையாது காலையில. நிஃப்டியில மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இருந்தான். பேங்க் நிஃப்டியில ஆனா பிக் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன், நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், ஸ்பெஷல் ப்ரோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம், நிறைய ஸ்டாக்ஸ். ஒரு பெரிய ரைட் போச்சு, பட் எனக்கு என்ட்ரி இல்லை. இந்த இடத்துல என்னால எந்த இடத்துலயுமே என்ட்ரி எடுத்திருக்க முடியாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. நான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து ஒரு பெரிய ரைட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி. இந்த ஒரு என்ட்ரி, அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரிங்க. ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் அப்பெல்லாம் வந்து டவுன்ல இருக்கும்போது இவன் மட்டும் மூவ்மெண்ட் கொடுத்தான், நல்ல ரைட் கொடுத்தான். ஸோ இந்த ரைட் இதுதாங்க சொல்லுவேன். அதாவது என்னன்னா, இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட், அதை ஸ்வீப் பண்ண அப்புறம் ஓகேங்களா, இதுதான் வந்து எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம், சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனது அப்புறம் திரும்பவும் இங்கேயே வந்து இந்த டிமாண்ட்லயே எடுத்திருக்கு பாருங்க. ஓகேங்களா, இதுதான் எஸ்ஓபி. இந்த இடத்துல போட்டு இந்த ரைடை கேபிட்டலைஸ் பண்ணோம். இது ஒரு சூப்பரான ரைட். இதை நான் யூடியூப் லைவ்ல இருக்கும் போதே இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கிறான்றத சொல்லி இந்த ரைடுமே நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு சூப்பரான ரைடு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இந்த இடத்துல, ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ் தான். சாரி, இதை வந்து நீங்க இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்க ஒரு புல் பேக்குமே இல்லை. இந்த புல் பேக்கே இல்லாத இது வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி கரெக்ட் தான், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு மூவ், அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இப்போ வந்து இன்டியூஸ்மெண்டா இந்த லெவல் மாறும் வந்து. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஒரு ஹை மேக் பண்ண அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் லெவலா இந்த இடம் மாறும். இங்க இருந்து ஒரு ஹை. ஓகேங்களா, நான் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன், ட்ரேடிங் ரேஞ்ச் ஆக்சுவலா அது சொல்லணும். இதை உடைச்சா இந்த ரேஞ்சு போவான்னு சொன்னேன். அவன் இன்னைக்கு ரிஜெக்ட் ஆனதே அங்க இருந்து தான். ஓகேங்களா, சரி, இது எவ்ரி திங் டோல்ட் இன் யூடியூப் லைவ்ங்க. அது எல்லாமே சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்ச் இங்க இதை உடைச்சா இங்க போகணும், ஃபின் நிஃப்டியில சொல்லியிருந்தேன். எல்லாமே எக்ஸாக்டா நடந்திருந்தது. ஓகேங்களா, ஸோ யா வி மேட் குட் ப்ராஃபிட் டுடே. ஓகேங்களா, ஸோ இந்த லோ, அதாவது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இந்த இடத்துல வந்து சோச்சு உடைச்சிட்டான். நம்ம ஆனா பட் வந்து நான் பைலே தான் இருந்தேன், ஏன்னா எனக்கு நிஃப்டி பை ஆகணுன்றதுனால நான் பைலே இருந்தேன். மதியத்துக்கு மேல நான் ட்ரேட் எதுவும் பெருசா எடுக்கல. பட் மார்க்கெட்ல சோச் கொடுத்த அப்புறம் நான் செல் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேங்க. அது சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அங்க பாருங்க சோச் கொடுத்துட்டான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு. நான் ஆனாலும் சோர்ச் கொடுத்தாலும் யா 50-50 ப்ராபபிலிட்டியில நான் பை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டான ஒரு பிளாக், நல்ல அதுக்கடுத்து ஒரு ரைடு. பட் நான் வந்து இந்த 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 இடத்துல ட்ரேடே எடுக்கல, நான் இது வரைக்குமே பைல தான் இருந்தேன். பிகாஸ் எனக்கு நிஃப்டி பைல இருந்ததுனால இது எதுவுமே நான் செல்லே பார்க்கல. இதாங்க இன்னைக்கு தந்த என்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல நான் வச்சு மிஸ்டேக் பண்ணேன். எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப 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 சின்னது, அது காஸ்ட் காஸ்ட் தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே வந்து லைக் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, உங்க ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்க என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, என்ன எப்படி லாஸ் பண்றீங்கன்ற ஜெர்னல் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட பெருசா அது ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா அதுதான் நீங்க உங்களை இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நீங்க இம்ப்ரவைஸ் பண்ணலாம், மிஸ்டேக்ஸ் இம்ப்ரவைஸ் என்ன பண்ணிருக்கோமோ அதுல இருந்து கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். ஸோ தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எங்க கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க யூடியூப் லைவ் பாருங்க போதும். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நத்திங். யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் ட்ரேட் டுகெதர், க்ரோ டுகெதர். தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.